ஓம் சாந்தி. டிசம்பர் 6, 2023. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜயோகம் கற்பித்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். மீண்டும் ஒரு முறை என்ற வார்த்தையினுள் முழு சக்கரமும் அடங்குகிறது. கேள்வி: தந்தை சக்தி நிறைந்தவர், மாயையும் சக்தி நிறைந்தவர். ஒவ்வொருவரும் எவ்வாறு சக்தி நிறைந்தவராக இருக்கிறார்கள்? பதில்: தந்தை உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாக்குகின்றார். தந்தை உங்களை தூய்மையாக்குவதில் சக்தி வாய்ந்தவர். இதனாலேயே அவர் தூய்மையாக்குபவர் என்றும் சர்வ சக்திவான் என்றும் அழைக்கப்படுகின்றார். மாயை உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குவதில் சக்தி வாய்ந்தவர். உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கின்ற பொழுது லாபத்திற்கு பதிலாக இழப்பு ஏற்படுகின்ற வகையில் தீய சகுனங்கள் தோன்றுகின்றன. மாயை உங்களுக்கு விகாரங்கள் மீது பித்து பிடிக்குமாறு செய்கின்றார். இதனாலேயே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பாடல்: நாங்கள் கீழே விழக்கூடிய பாதையில் நடக்க வேண்டி இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும்? நிச்சயமாக உங்களுக்கு பாதையை காட்டுவதற்கு யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். மக்கள் தவறான பாதையை பின்பற்றுகிறார்கள். அதனாலேயே அவர்கள் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றாததால் அவர்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். தவறான வழிகாட்டல்களை கொடுக்கின்ற ராவணனின் ராஜ்யம் ஆரம்பத்திலிருந்து அனைவரும் தவறான வழிகாட்டல்களையே பின்பற்றி வருகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் இந்நேரத்தில் ராவணனின் கட்டளைகளையே பின்பற்றுகின்றீர்கள். இதனாலேயே அனைவரும் அத்தகைய தீய நிலைமையை அடைந்துள்ளார்கள். அனைவரும் தங்களை தூய்மையற்றவர்கள் என கூறுகிறார்கள். பாபு காந்திஜியும் கூறுவதுண்டு, ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். நாங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதே அதன் அர்த்தம். எவ்வாறாயினும் தாங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள் என்பதை அவர்களில் எவரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பாரதத்தில் ராம ராஜ்யத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதை யார் அவ்வாறு உருவாக்குவார்கள்? தந்தை அனைத்தையும் கீதையில் விளங்கப்படுத்தினார். ஆனால் அவர்கள் கீதையில் கடவுளுக்கு பிழையான பெயரை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். கிறிஸ்துவின் பைபிளில் அவர்கள் போப்பரசரின் பெயரை இடுவார்களாயின் அதிக அளவு இழப்பு ஏற்படும். இதுவும் நாடகமே ஆகும். தந்தை உங்களுக்கு மிகப்பெரிய தவற்றை விளங்கப்படுத்துகின்றார். ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய இந்த ஞானம் கீதையில் இருக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் உங்களை மீண்டும் ஒரு முறை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என்பதை அறிய மாட்டீர்கள். நான் அதனை உங்களுக்கு கூறுகின்றேன். இது சமய நூல்கள் எதிலும் குறிப்பிடப்படவில்லை. எண்ணற்ற சமய நூல்கள் இருக்கின்றன. பல்வேறு வழிகாட்டல்கள் இருக்கின்றன. கீதை என்றால் கீதையே. கீதையை கூறியவரே அந்த அறிவுரையை கொடுத்தார். அவர் கூறுகின்றார், நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு வந்துள்ளேன். மாயையின் நிழல் உங்கள் மீது விழுந்துள்ளது. நான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வந்துள்ளேன். ஓ கடவுளே, வந்து மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு கீதையை கூறுங்கள் என கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம், எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கீதா ஞானத்தை கொடுங்கள். அசுர உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை தேவ உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை என்ற வார்த்தை நிச்சயமாக பயன்படுத்தப்படும். குருநானக் மீண்டும் ஒரு முறை தனக்குரிய நேரத்தில் வருவார். அவர்கள் விக்கிரகங்களையும் காட்டுகிறார்கள்.
மயில் இறகு கிரீடத்துடன் அதே கிருஷ்ணர் இருப்பார். இந்த ரகசியங்கள் அனைத்தும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அவர்கள் கடவுளின் பெயரை மாற்றிவிட்டார்கள். நாங்கள் கீதையை நம்புவதில்லை என கூற மாட்டோம். ஆனால் தந்தை மனிதர்கள் கீதையில் இட்டிருக்கின்ற தவறான பெயரை எங்களுக்கு விளங்கப்படுத்தி அதனை சரியாக்குகின்றார் என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கென நிச்சயிக்கப்பட்ட சொந்த பாகத்தை கொண்டுள்ளார் என்பதையும் அவர் விளங்கப்படுத்துகின்றார். அனைவராலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. மனிதர் என்றால் மனிதரே, அதே போல் ஓர் ஆத்மா என்றால் ஆத்மாவே. எவ்வாறாயினும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவருக்குரிய சொந்த பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் புத்திசாலியான நபர் ஒருவர் தேவைப்படுகின்றார். யாரால் விளங்கப்படுத்த முடியும்? யார் சேவை செய்வதில் விவேகமானவராக இருப்பார்? எவருடைய புத்தியின் ரேகை தெளிவாக இருக்கிறது? யார் ஆத்ம உணர்வில் இருக்கின்றார் என்பவற்றை தந்தை அறிவார். அனைவரும் முழுமையாக ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக முடியாது. அதுவே இறுதியில் பெரும் பேராக இருக்கும். பரீட்சை நாட்கள் நெருங்கும் பொழுது யார் சித்தியடைவார்கள் என்பதை உங்களால் கூற முடியும். இவரே அனைவரிலும் திறமைசாலி என்பதை ஆசிரியர்களால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாலும் புரிந்து கொள்ள முடியும். ஏமாற்றுதல் இடம்பெறுவது சாத்தியம். அது இங்கு இடம்பெற முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முன்னைய கல்பத்தில் வெளிப்பட்டவர்கள் மாத்திரமே வெளிப்படுவார்கள். உங்களுடைய சேவையின் வேகத்திலிருந்து பாபாவினால் கூற முடியும். இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கும் போது லாபம் நஷ்டம் என்பவற்றுடன் சில நேரங்களில் தீய சகுனங்கள் போன்றவையும் ஏற்படுகின்றன. முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் கால்களை நீங்கள் முறித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் தூய திருமணத்தை செய்கின்ற பொழுதிலும் மாயை உங்களை முற்றிலும் பைத்தியமாக ஆக்குகின்றார். மாயையும் மிகவும் சக்தி வாய்ந்தவர். உங்களை தூய்மையாக்குவதில் பாபா சக்தி வாய்ந்தவர். இதனாலேயே அவர் சர்வ சக்திவான் என்றும் தூய்மையாக்குபவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். பின்னர் மாயை உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குவதில் சக்தி வாய்ந்தவளாக இருக்கின்றார். சத்திய யுகத்தில் மாயை இருப்பதில்லை. அது விகாரமற்ற உலகமும், ஆனால் இது இப்பொழுது முற்றிலும் விகாரம் நிறைந்த உலகமும் ஆகும். அதிகளவு தாக்கம் இருக்கிறது. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது மாயை உங்களை உங்கள் மூக்கால் பற்றி பித்து பிடித்தவர்கள் ஆக்குகின்றார். உங்களை பாபாவை விவாகரத்து செய்ய வைக்கும் அளவிற்கு அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள். பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவான் என்று அழைக்கப்பட்டாலும் மாயையும் குறைந்தவள் அல்ல. அவளுடைய ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. எவரும் இதனை அறிய மாட்டார்கள். இரவும் பகலும் அரைக்கு அரைவாசியாகும். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும். எவ்வாறாயினும் அவர்கள் சத்தியுகத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் எனவும் கலியுகத்தின் கால எல்லையை அதைவிட அதிகமாகவும் காட்டுகிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துவதால் இது முற்றிலும் சரியானது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். கலியுகத்து மனிதர்கள் உங்களுக்கு கீதையின் ராஜயோகத்தை கற்பித்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்க மாட்டார்கள். தான் ராஜயோகம் கற்று அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆகலாம் என்பதை தங்கள் புத்தியில் கொண்டுள்ள எவருமே இல்லை. அந்த கீதா பாடசாலைகள் பல உள்ளன. ஆனால் அங்கு எவருமே ராஜயோகத்தை கற்று அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாகவோ அல்லது அரசிகளாகவோ ஆக முடியாது. அங்கே ஓர் ராஜ்யத்தை அடைவதற்கான இலக்கோ அல்லது லட்சியமோ இல்லை. இங்கு எதிர்கால சந்தோஷ ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் கற்கின்றீர்கள் என கூறுகின்றீர்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஆல்பாவை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். அனைத்தும் கீதையிலேயே தங்கியுள்ளது.
உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? தாங்கள் எங்கிருந்து வந்துள்ளார்கள்? தாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? எவரும் இதனை அறியவில்லை. நாங்கள் எந்த தேசத்திலிருந்து வந்தோம்? நாங்கள் எந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும்? அந்த பாடல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிளியை போன்று தொடர்ந்தும் அதனை பாடுகிறார்கள். ஓ பரம்பிதா பரமாத்மாவே என்று கூறி அவர்கள் அழைக்கின்ற அந்த ஒரே ஒருவரை ஆத்மாக்களில் உள்ள புத்தியானது அறியாது. அவர்களால் அவரை பார்க்கவோ அவரை அறிந்து கொள்ளவோ முடியாது. தனது தந்தையை அறிந்து அவரை இனம் காண்பது ஒவ்வொரு ஆத்மாவினதும் கடமையாகும். நாங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் பரம்பிதா பரமாத்மாவான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். புத்தி கூறுகிறது, தந்தையே வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஒருவரின் ஆத்மாவை அவர்கள் வரவழைக்கும் பொழுது இன்ன நபரின் ஆத்மா வந்துள்ளார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் அவர் உங்களுடைய தந்தை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற வேண்டும். நாங்கள் ஏன் சந்தோஷமற்றவர்கள் ஆகியுள்ளோம்? தந்தையே சந்தோஷத்தை கொடுத்து துன்பத்தை விளைவிப்பவர் என மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் கடவுளை அவமதிக்கிறார்கள். அவர்கள் அசுர குழந்தைகள். அவர்கள் முன்னைய கல்பத்தில் கூறியதையே இப்பொழுதும் கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். முன்னர் நீங்கள் அசுர குழந்தைகளாக இருந்தீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த சில வார்த்தைகளை எவருக்கும் விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. நீங்கள் கடவுளின் குழந்தைகள். கடவுளே இப்பொழுது நரகமாகியுள்ள சொர்க்கத்தை படைத்தார். பின்னர் தந்தை மாத்திரமே மீண்டும் ஒருமுறை சொர்க்கத்தை படைப்பார். தந்தை எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அச்சா, சிவன் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த தந்தையே பிரஜாபிதா பிரம்மாவையும் படைப்பவர். ஆகவே தந்தை நிச்சயமாக பிரம்மாவின் மூலமே உங்களுக்கு கற்பிப்பார். இது இப்பொழுது சூத்ர குலம். நாங்கள் பிராமணர்களில் இருந்து தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் ஆகுவோம். வேறு எதற்கு பல்வகை ரோகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும்? அந்த படம் மிக சரியானது. ஆனால் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள இயலாதுள்ளது. சூத்ரர்களை பிராமணர்கள் ஆக்குபவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக தேவைப்படுகின்றார். அவர் எவ்வாறு தத்தெடுக்கப்பட்டார்? இவர் எனது மனைவி என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே அவர் எவ்வாறு இவரை தனக்குரியவராக்கினார்? அவர் இவரை தத்தெடுத்தார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை தாயும் தந்தையும் என அழைக்கின்றீர்கள். நானே தந்தை. நான் எனது மனைவியை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஆகவே நான் இவரினுள் பிரவேசித்து இவருக்கு பிரம்மா என பெயரிடுகின்றேன். ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றாள். ஒரு பௌதிக தந்தை ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு பௌதிக படைப்பை படைப்பதை போல் தந்தையும் இவரினுள் பிரவேசித்து இவரை தத்தெடுத்து இவரின் மூலமாக வாய்வழி தோன்றல்களாகிய உங்களை உருவாக்குகின்றார். நாங்கள் பிராமணர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நிச்சயமாக இவருடைய பெயர் பிரம்மாவே ஆகும். பிரம்மா யாருடைய குழந்தை? சிவ பாபாவின் குழந்தை. இவரை தத்தெடுத்தவர் யார்? எல்லையற்ற தந்தையே ஆவார். இந்த உதாரணம் மிக சிறந்தது. ஆனால் எவருடைய புத்தியில் இது பதிந்துள்ளதோ அவர்களால் மாத்திரமே இதனை விளங்கப்படுத்த முடியும். இது ஒருவருடைய புத்தியில் இல்லாது விட்டால் எவ்வாறு விளங்கப்படுத்துவது என்பதை அவர் அறிய மாட்டார். பௌதீக தந்தையர்களும் அப்பாலுள்ள தந்தையும் இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனைவியை ஏற்றுக்கொண்டு இவள் என்னுடையவள் என கூறுகிறார்கள்.
அவர் இவரினுள் பிரவேசித்து இவரை தத்தெடுக்கின்றார். அவரே கூறுகின்றார், அசரீரியான நான் இவருடைய ஆதாரத்தை எடுக்க வேண்டி உள்ளது. எனவே நான் இவருடைய பெயரையும் மாற்றுகின்றேன். அவரால் ஒரே நேரத்தில் எத்தனை பெயர்களை கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடன் பெயர்களின் பட்டியலை வைத்திருக்க வேண்டும். கண்காட்சிகளில் பெயர்களின் பட்டியலும் காட்டப்பட வேண்டும். பாபா ஒரே நேரத்தில் எவ்வாறு அத்தனை பெயர்களையும் கொடுத்தார் என்று பாருங்கள். பாபா எங்களை தனக்கு உரியவர் ஆக்கியதால் எங்கள் பெயர்களையும் மாற்றியுள்ளார். அவர் திரு குருஷி, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தையும் அறிந்த ஜோதிடர் என அழைக்கப்படுகின்றார். கடவுள் மாத்திரமே உங்கள் ஜாதகத்தை கொண்டுள்ளார். இவை அற்புதமான பெயர்கள். அவர்களில் எவரும் இப்பொழுது இங்கு இல்லை. சிலர் வியப்படைந்து பின்னர் ஓடிவிட்டார்கள். அவர்கள் இன்று எங்கு இருக்கிறார்கள், ஆனால் நாளை இங்கு இருக்க மாட்டார்கள். காமமே முதலாவது இலக்க எதிரியாகும். இந்த காம விகாரம் உங்களுக்கு பெருமளவு விரக்தியை ஏற்படுத்துகிறது. நீங்கள் அதை வெற்றி கொள்ள வேண்டும். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதே ஒன்றாக வாழ்ந்து அதை வெற்றி கொள்ள வேண்டும். இதுவே உங்கள் சத்தியமாகும். நீங்கள் உங்கள் மனோநிலையை பரிசோதிப்பதுடன் உங்கள் பௌதீக புலன்களின் மூலம் எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் புயல்கள் வருகின்றன. நீங்கள் அவற்றை குறித்து பயப்படக்கூடாது. பல குழந்தைகள் பாபாவிடம் கேட்கின்றனர், நான் இந்த வியாபாரத்தை செய்யலாமா அல்லது வேண்டாமா? பாபா அவர்களுக்கு பதிலளித்து எழுதுகின்றார், உங்கள் வியாபாரம் போன்றவற்றை கவனிப்பதற்காகவா நான் இங்கு வந்துள்ளேன்? நான் ஆசிரியர். நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காகவே வந்துள்ளேன். உங்கள் வியாபாரங்களை பற்றி ஏன் என்னிடம் கேட்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். ருத்ர யாகம் நினைவு கூறப்படுகிறது. கிருஷ்ணரின் யாகம் நினைவு கூறப்படுவதில்லை. தந்தை கூறுகின்றார், லக்ஷ்மிக்கும் நாராயணருக்கும் உலக சக்கரம் பற்றிய ஞானம் இருக்க முடியாது. அவர்கள் 16 ஸ்வர்க்க கலைகள் கொண்டவர்களில் இருந்து 14 ஸ்வர்க்க கலைகள் கொண்டவர்கள் ஆக வேண்டும் என்பதை அந்நேரத்தில் அறிந்திருந்தால் அவர்களுடைய ராஜ்யத்தின் போதையும் பறந்து சென்றுவிடும். அங்கு எப்படியும் சத்கதி இருக்கும். ஒரே ஒருவரே சத்கதியை அருள்பவர். அவர் மாத்திரமே வந்து உங்களுக்கு வழிமுறையை கூறுகின்றார். வேறு எவராலும் உங்களுக்கு இதனை கூற முடியாது. காமமே கொடிய எதிரி என்று கூறியவர் யார் என்ற தலைப்பை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள். விகார உலகமும் விகாரமற்ற உலகமும் என்று கூறப்படுகிறது. பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் தொடர்ந்தும் ராவணனின் கொடும் பாவிகளை எரிக்கிறார்கள். அவர்கள் சத்தியுகத்தில் அவற்றை எரிக்க மாட்டார்கள். அவர்கள் கூறுவது போல் அது அனாதியானதும் அவன் சத்திய யுகத்திலும் இருந்தான் எனில் அப்பொழுது எங்கும் துன்பமே இருந்திருக்கும். அவ்வாறெனில் அது எவ்வாறு சொர்க்கம் என்று அழைக்கப்பட முடியும்? இந்த விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய வேகமும் தனிப்பட்டது. யார் நல்ல வேகத்தை கொண்டிருக்கிறார்கள் என உங்களால் கூற முடியும்? எவருமே இன்னமும் முழுமையாகவில்லை. ஆனால் சத்தோ ரஜோ தமோ என்ற ஸ்திதிகள் உள்ளன. ஒவ்வொருவருடைய புத்தியும் வேறுபட்டது. ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்களுக்கு தமோ பிரதான் புத்தியே உள்ளது. நீங்கள் உங்களை காப்புறுதி செய்யாது விட்டால் உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு உரியவற்றை எவ்வாறு பெறுவீர்கள்? நீங்கள் மரணிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஏன் உங்களை காப்புறுதி செய்து கொள்ளக்கூடாது? அனைத்தும் அவருக்கே உரியவை. எனவே அவர் உங்களை பராமரிக்கவும் செய்வார். சிலர் அனைத்தையும் கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் சேவை எதுவும் செய்யாமல் தாங்கள் கொடுத்ததிலிருந்து தொடர்ந்தும் உண்கிறார்கள். ஆகவே அப்பொழுது அவர்கள் எதனை சேகரிப்பார்கள்? எதையுமே அல்ல. அவர்கள் செய்கின்ற சேவையின் அத்தாட்சி தேவைப்படுகிறது. இங்கு வழிகாட்டிகளாக வருகின்றவர்கள் யார் என்பது பார்க்கப்படுகிறது.
அவர்களுக்கு மத்தியிலும் ஒரு நிலையத்தை நடத்துகின்ற புதிய பிரம்மா குமார்கள் குமாரிகளும் அதிகளவு நன்றிகள் செலுத்தப்படுகின்றன. இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்களிடம் சென்று உண்மையில் ஓய்வு பெறும் ஸ்திதி எப்பொழுது உள்ளது என்பதை விளங்கப்படுத்துங்கள். தந்தை மாத்திரமே ஒரு வழிகாட்டியாகி அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்பவர். தந்தையே மரணங்களுக்கெல்லாம் மரணமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் பாபாவுடன் சந்தோஷமாக ஒன்றாக திரும்பி செல்வதை விரும்புகின்றோம். அனைத்திற்கும் முதலில் இந்த பிரதான தலைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். படைப்புகளை படைத்த கீதையின் கடவுள் யார்? லக்ஷ்மிக்கும் நாராயணருக்கும் ராஜயோகம் கற்பித்தவர் யார்? அவர்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. வேறு எவருமே ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வருவதில்லை. தந்தையே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வருகின்றார். அவர் தூய்மையற்றவர்கள் அனைவரையும் தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். இது விக்கார உலகமும் ஆனால் அதுவோ விக்காரமற்ற உலகமும் ஆகும். இரு உலகங்களிலும் அந்தஸ்துகள் வரிசை கிரமமானவை. ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களின் புத்தியில் மாத்திரமே இந்த விஷயங்கள் இருக்க முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் புத்தியின் ரேகை சதா தெளிவாக இருக்கும் வகையில் ஆத்ம உணர்வில் இருங்கள். உங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கும் பொழுது மாயை எவ்வகையிலும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் வகையில் எச்சரிக்கையாக இருங்கள். 2. உங்கள் பௌதீக அங்கங்களின் மூலம் எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். உங்களை காப்புறுதி செய்த பின்னர் நீங்கள் நிச்சயமாக சேவையையும் செய்ய வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் மாயையை உங்கள் எதிரியாக கருதுவதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதில் ஒத்துழைப்பவளாக கருதுவதால் மாயையை வென்றவராகவும் சதா ஸ்திரமானவராகவும் இருப்பீர்களாக. மாயை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வருவதால் பயப்படாதீர்கள். ஆனால் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் மாயை சகிப்புத்தன்மை என்னும் பாடத்தை உறுதியாக்குவதற்கு வருகின்றாள். சில நேரங்களில் அமைதி சுரூபமாக இருக்கின்ற பாடத்தை உறுதியாக்குவதற்கு வருகின்றாள். ஆகவே மாயையை ஓர் எதிரி என்று கருதுவதற்கு பதிலாக அவள் ஒத்துழைப்பவளாக இருப்பதாக எண்ணுங்கள். நீங்கள் தளர்வடையவோ அல்லது தோற்கடிக்கப்படவோ மாட்டீர்கள். நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அங்கதனை போன்று அசைக்க முடியாதவர் ஆகுவீர்கள். என்றுமே பலவீனமானவர்களாகவோ அல்லது மாயையை வரவழைக்கவோ வேண்டாம். அப்பொழுது அவள் உங்களுக்கு விடை கொடுப்பாள். ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணத்திலும் உறுதி என்னும் மகத்துவம் இருக்கட்டும். நீங்கள் அப்பொழுது தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி.